வணக்கம். இன்றைக்கி உங்கள் மதுரை தங்கச்சி சமையலில் ஹோட்டல் ஸ்டைலில் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். சிக்கன் 65 என்ன பிராண்ட்னாலும் சரி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இந்த பவுடர் நல்லா தான் வரும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. பஜ்ஜி போடுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் காலிஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் போட்டதும் திருப்பாதீங்க. கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. நம்ம கரண்டி போடும்போது மசாலா ஒட்டாது. அந்தளவுக்கு அந்த மசாலா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே எல்லா மசாலாவும் போடுங்க. இப்போ ஹோட்டல் ஸ்டைல் காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். உங்கள் மதுரை தங்கச்சி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.